புதுக்கோட்டை மாவட்டம் கே புதுப்பட்டி அப்படின்ற இடத்துல கட்டி முடிக்கப்பட்டு 15 வருஷங்களுக்கு மேலாகியும் திறக்கப்படாமலே இருந்த பேருந்து நிலையம் மக்கள் பயன்பாட்டிற்கு வராமலே இப்போ பழுதடைஞ்சு செடி கொடிகள் வளர்ந்து இடிந்து விழ ஒரு நிலையில இருக்கு. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் ஒன்றியம் கைக்குள்ளான் வயல் ஊராட்சிக்கு உட்பட்டது கே புதுப்பட்டி. இந்த கே புதுப்பட்டியில் கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன் சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த சுதர்சன் நாச்சேப்பனால் 15 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு 84 கிராமங்கள் பயன்பெறும் வகையில் நெடுஞ்சாலையின் ஓரத்திலேயே பேருந்து நிலையம் கட்டப்பட்டது. ஆனால் காரணம் கூறப்படாமலேயே அந்த பேருந்து நிலையம் இன்று வரை மக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்படவில்லை. மக்கள் பயன்பாட்டிற்கு வராமலேயே அந்த கட்டிடம் பழுதடைந்தும் செடிகள் மண்டி இடிந்து விழும் நிலையில் உள்ளது. எல்லாமே செடி கொடி வளர்ந்து போய் தான் இருக்குது. மக்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. இங்கேருந்து 1 கிலோமீட்ரு போக வேண்டியா இருக்குது. இப்போ அங்கே குறுக்க தடுப்பணை கட்டிட்டாங்க. மக்கள் இங்கிட்டு இருந்து அங்கிட்டு போக முடியல, அங்கிட்டு இருந்து இங்கிட்டு வர முடியல. அதனால் இந்த பஸ் ஸ்டாண்டு எல்லாரும் பயன்பாட்டுக்கு ஒரு இடத்துக்கு பஸ் ஏறுறாப்புல இருந்துச்சுன்னா அந்த மக்களுக்கு நல்லா இருக்கும். மேலும் அந்த பேருந்து நிலையத்திற்கு அருகாமையில் 7 லட்சம் ரூபாய் மதிப்பில் கழிப்பறை கட்டப்பட்டு அதுவும் இன்று வரை மக்கள் பயன்பாட்டிற்கு வரவில்லை என்று அங்குள்ள மக்கள் கூறுகின்றனர். 15 வருஷமா எந்த அரசுமே மத்திய அரசும் மாநில அரசும் எதுவுமே நடையும் பெறலை. இந்த பின்னால் பாத்திரம் மட்டும் 15 வருஷத்துக்கிட்ட ஆச்சு. அதுவும் எந்த நடைமுறையும் இல்லை. இது அப்படியே பொட்டல் மாதிரி தான் கிடக்கு. இதில் உரம் வைக்கவும் சிமெண்ட் வைக்கவும் இதுகளுக்கு தான் யூஸ் ஆகுது. இந்த எந்த அரசுமே இதை பற்றியே கவலைப்படலை. கவர்மெண்ட் ஆன ப்ராப்பர்ட்டிகள் நிறைய செயல்படாமல் அப்படியே ஸ்தம்பிச்சிருக்கு. ஆமாம், பொதுமக்கள் இன்றைக்கும் ஹைவேயில் பயந்து தான் பஸ் பயணிக்கிற மாதிரி இருக்குது. ஒரு நிழற்கூடையோ எதுவுமோ ஒரு பாதுகாப்போ எதுவும் இல்லை. கழிவறை இங்கே புதுப்பட்டிக்கு வெளியூர்லேருந்து யார் வந்தாங்கன்னா ஒரு எமர்ஜென்சியாக ஒரு டாய்லெட் போகணும்னா பெரிய சிரமத்தில் இருந்துக்கிட்டு போயிட்டு இருக்காங்க, வந்துக்கிட்டு இருக்காங்க. பயன்படுத்தாமலேயே பழுதடைந்துள்ள பேருந்து நிலையத்தை குறிப்பிட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்பதே கே புதுப்பட்டி மற்றும் அதை சுற்றியுள்ள 84 கிராமங்களின் கோரிக்கையாக உள்ளது. உடனடியாக மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு இந்த பேருந்து நிலையத்தை புதுப்பித்து மக்கள் பயன்பாட்டிற்கு உடனடியாக கொண்டு வர வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களின் விருப்பமாக உள்ளது. புதுக்கோட்டையிலிருந்து ஷேக் அப்துல்லா, நியூஸ் 18 தமிழ்நாடு.